Hi friends, welcome to Priya Ramesh Kitchen and Beauty Tips. எங்க சேனலை first time பார்க்குறவங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள bell icon press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கீ குக்கீஸ் நெய் பிஸ்கெட் வீடியோ பார்க்க போகிறோம். 3 ingredients மட்டும் வச்சு அட்டகாசமான பிஸ்கெட் பார்க்க போகிறோம். பண்ணுறது ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெய் பிஸ்கெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப் கோதுமை மாவு, 1 கப் பவுடர் பண்ண சுகர், 1 கப் நெய். இப்போ ஒரு பவுலில் 1 கப் பவுடர் பண்ண சுகர், 1 கப் கீ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக வரும், க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போது பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கப்பில் ஒரு இன்க்ரீடியன்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் மெஷர்மெண்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும். இப்போது 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மாவை சேர்த்து பிசையும் போது சர்க்கரை கீ சேர்ந்து நல்ல இலகி கொடுக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அழுத்தி பார்த்தா இப்படி இருக்கணும். மாவு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் கீ எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தேவையான அளவு முந்திரி ஆப்ஷனல் தான், வாயில் கடிப்படும் போதே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு ஸ்மால் சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்குலராக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் சைஸ் திக்காக இருக்கணும். உங்களுக்கு ஷேப் வேணும்னா பாட்டில் மூடி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் மூடி வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம இதில் அவன் யூஸ் பண்ணலை, மைதா யூஸ் பண்ணலை. ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஈஸியாக நம்ம வீட்டில் ஈவினிங் டைம்ஸில் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் பிஸ்கெட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்கெட் மேலே நம்ம எடுத்துருக்கிற முந்திரி வச்சுக்கலாம். பாருங்கள், பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அடுப்பு சிம்லேயே மூடி போட்டு ஒரு 5 minutes ப்ரீஹீட் பண்ணுங்க. ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்கெட் பிளேட்டை ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். விசில் வேண்டாம், அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 35 to 40 minutes குக் பண்ணுங்கள். 40 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிஸ்கெட் வெந்து வந்திருக்குன்னு. சூடு ஆறுனதும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆரோக்கியமான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. வாயில் வச்சா போதும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நாவில் நடனமாடும் சுவை. நம்ம இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 15 days கூட வச்சு சாப்பிட்லாம். நான் பிஸ்கெட் உடைச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் இந்த பிஸ்கெட் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். கீயோட அரோமா சேர்ந்து பிஸ்கெட் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டெலிஷியஸாக இருக்கும். கிட்ஸில் இருந்து பெரியவங்க வர ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கெட். டீ காஃபி கூடலாம் சாப்பிட்லாம். வேறு லெவல் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோம்மேட் கீ பிஸ்கெட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியா ரமேஷ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூ ரெசிபியில் மீட் பண்ணலாம்.